யாழ்ப்பாண நகருக்கண் மேலே ஒண்டரப்பரப்பு காணியும் இடைக்காலத்து வீடும் விற்பனைக்காக இருக்குது. இந்த வீடு சம்பந்தப்பட்ட முழுமையான தகவலை பார்ப்போம். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த கான்வென்ட் ஸ்கூலுக்கு போகிற இந்த லேனில் தான் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த கிளை வீதியில் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடு தான் விற்பனைக்காக இருக்குது. இந்த வீடு சம்பந்தப்பட்ட முழுமையான தகவல், அதாவது இந்த வீட்டில் என்னென்ன வசதிகள் எல்லாம் இருக்குது, இந்த வீட்டுக்கு உரிமையாளர் சொல்கிற விலை என்ன, இந்த வீடு பற்றிய முழுமையான தெளிவான விளக்கத்தை இந்த ஒரு வீடியோவில் நாங்கள் பார்ப்போம். இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த கிளை வீதியோரமாக இருக்கிற இந்த வீடு தான் விற்பனைக்காக இருக்குது. இந்த வீட்டினுடைய காணியின் அளவு திட்டத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 1.5 பரப்பு காணியை விட 3 குழி அதிகமாக இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த காணியின் அளவு திட்டம், இந்த காணிக்கு 4 பக்கமும் சுற்றுமதிலோடு தான் இந்த காணி அமைஞ்சிருக்குது. இந்த வீட்டை நீங்கள் திருத்தி பயன்படுத்த முடியும், அதாவது இடைக்காலத்து வீடாகத்தான் இருக்குது. நீங்கள் பயன்படுத்த போகிறீங்க அப்படி என்று சொன்னால் திருத்த வேலைகள் செய்து பயன்படுத்தி கொள்ள முடியும். அப்படி இல்லை என்று சொன்னால் உரிமையாளர் இந்த காணிக்கு சொல்கிற விலை, இந்த காணிக்குரிய பெறுமதி மட்டும்தான் சொல்கிறார். இந்த கட்டிடத்துக்கான பெறுமதி இந்த விலையில் சேர்த்து கொள்ளப்படவில்லை. இந்த காணின்ற பெறுமதியை மட்டும்தான் அவர் போட்டிருக்கார். அதாவது 1.5 பரப்பு 3 குழி காணியைத்தான் விற்கிறதுக்கு இருக்கிறார். இந்த கட்டிடத்தை திருத்தி யாரும் பாவிக்கிறண்டா பயன்படுத்தி கொள்ள முடியும். அப்படி இல்லைன்னு சொன்னால் இடித்து போட்டு புதிய மாடலில் உங்களுடைய வீடுகளை கட்டுறது அப்படின்னு சொன்னாலும் கட்டிக்கொள்ள முடியும். இந்த வீடு சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடும் வடக்கு வாசல் வீடாகத்தான் இருக்குது. இந்த வீட்டை நீங்கள் இடித்து போட்டு புதிய வீடு கட்டுறது அப்படின்னு சொன்னாலும் வடக்கு வாசல் பார்த்த வீடு தான் இந்த கட்டிக்கொள்ள முடியும். அதாவது வடக்கு வாசலுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த காணியின் அமைப்பு அமைஞ்சிருக்குது. 4 பக்கமும் சுற்றுமதிலோடு இருக்கிற இந்த 1.5 பரப்பு 3 குழி காணிக்கு இந்த காணிக்குரிய கிணறை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பயன்படுத்தக்கூடிய ஒரு வெட்டு கிணறு, அதாவது பொது கிணறு இந்த காணிக்கு இருக்குது. இந்த காணிக்கும் பக்கத்து காணிக்குமான பங்கு கிணறு, பொது கிணறு இந்த காணிக்கே இருக்குது. இந்த காணி சம்பந்தப்பட்ட இந்த இடைக்கால வீடு சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இந்த வீட்டுக்கு முன்னுக்கு போகிற வீதியை நீங்கள் பார்த்துருப்பீங்கள். அந்த கிளை வீதி தேர் வீதியாகத்தான் இருக்குது. ஒரு சிறிய ரக வாகனம், அதாவது கயஸ்மேனாக இருக்கலாம், ஒரு காராக இருக்கலாம், வந்து போகக்கூடிய கிளை வீதியாகத்தான் இருக்குது இந்த வீட்டுக்கு முன்னுக்கு இருக்கிற இந்த வீதி. இந்த வீட்டு சம்பந்தப்பட்ட இந்த காணி சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இந்த காணிக்கு இந்த 1.5 பரப்பு 3 குழி காணிக்கு இருக்கிற பயன்தரு மரங்களை பற்றி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், நீங்கள் முன்னாடியே இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சிருக்கும். 3 தென்னம்பிள்ளைகள், அதாவது மிக உயர்ந்த நிலையில் காய்த்து கொண்டிருக்கிற 3 தென்னை மரங்கள் இந்த காணிக்கு இருக்குது. இந்த காணி சம்பந்தப்பட்ட இந்த வீடு சம்பந்தப்பட்ட இடைக்கால வீடு சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், கான்வென்ட் ரோட்டில் இருக்கிற இந்த வீடு சம்பந்தப்பட்ட உரிமையாளர் என்ன விலை சொல்கிறாருன்ற விஷயத்தை பார்க்குறதுக்கு முதல் இந்த வீட்டை யாராவது நேராக போய் பார்க்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த வீட்டினுடைய முகவரியை தெரிஞ்சு கொள்ளணும் அப்படின்னு சொன்னால், இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கீங்க இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கீங்க. இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொல்லப்படுகின்ற இடத்துல இந்த வீட்டுக்குரிய கூகுள் மேப் இணைக்கப்பட்டிருக்குது, அதாவது கூகுள் லொக்கேஷன் இணைக்கப்பட்டிருக்குது. நீங்கள் அந்த கூகுள் லொக்கேஷனை தெரிவு செய்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த வீட்டுக்கு போவதற்கான பாதை கூகுள் லொக்கேஷனில் இணைக்கப்பட்டிருக்குது. இந்த 1.5 பரப்பு 3 குழி காணிக்கும் இந்த இடைக்கால வீட்டுக்கும் போவதற்கான பாதையை கண்டுபிடிப்பதற்கு அந்த கூகுள் லொக்கேஷனை யாராவது தேவை அப்படின்னு சொன்னால் பயன்படுத்தி கொள்ளுங்க. இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது இந்த வீட்டுக்கு மேலே இருக்கிற மொட்டை மாடியை பார்த்து கொண்டிருக்கிறீங்க. மிகப்பெரிய இடவசதி உள்ள மொட்டை மாடியாகத்தான் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த மொட்டை மாடி, இந்த காணி திருத்த வேலை செய்து பயன்படுத்தக்கூடிய இந்த இடைக்கால வீடு. இந்த வீட்டுக்கும் காணிக்கும் உரிமையாளர் சொல்கிற விலையை அடுத்ததாக பார்த்துட்டு உரிமையாளர்கிட்ட தொலைபேசி இலக்கத்தை பார்ப்போம். உரிமையாளர் சொல்கிற பேசி தீர்மானிக்கக்கூடிய விலை இந்த 1.5 பரப்பு 3 குழி காணிக்கு மொத்தமாக சொல்கிற 2,50,00,000 சொல்கிறார். பேசி தீர்மானிக்கக்கூடிய விலை அப்படின்னு சொல்லி அடுத்ததாக உரிமையாட்ட இலக்கம், அதாவது இந்த வீட்டை பார்க்குறது வாங்குறது அப்படின்னு சொன்னால் இது யாரோட தொடர்பு கொள்ள வேணும், உரிமையாட்ட தொலைபேசி இலக்கத்தை பார்ப்போம். இப்போ நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது கீழே விழுந்து கொண்டிருக்கிற இந்த வாட்ஸ்அப்போட கழிச்சிங்க அப்படின்னு சொன்னால் நேரடியாக உரிமையாளரோட கழிச்சு இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீட்டை விலைபேசி வாங்கிக்கொள்ள முடியும். யாராவது தேவை அப்படின்னு சொன்னால் பயன்படுத்தி கொள்ளுங்க. இதே போல் உங்களோட காணிகள் வீடுகளையும் நீங்கள் விற்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த தளத்தில் விளம்பரப்படுத்தி கொள்ள முடியும். இப்போ நீங்கள் இந்த வீடியோவை பார்க்கும்போது விழுந்து கொண்டிருக்கிற இந்த விளம்பர இலக்கத்துக்கு நார்மல் கோல் ஊடாகவோ வைபர் வாட்ஸ்அப் ஊடாகவோ தொடர்பு கொண்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களோட வீடுகள் காணிகளை நீங்கள் விற்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் இந்த தளத்தில் விளம்பரப்படுத்தி கொள்ள முடியும். யாராவது விளம்பரப்படுத்தல் தேவைக்காக இந்த இலக்கத்தை பயன்படுத்தி கொள்ளுங்க.
இந்த யூடியூப் தளம் ஒரு விளம்பரப்படுத்துகின்ற தளம் தான். இந்த தளத்தினூடாக நீங்கள் எந்த ஒரு வீட்டை காணியை போய் பார்க்குறீங்களோ அதை வாங்க போகிறீங்கன்னாலும் அதனுடைய உறுதியல் தோம்புகள் ஆவணங்களை சரிவர செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கொள்ளுங்க. அதே நேரம் பணக்கொடுக்கல் வாங்கினா அது வங்கிகளுக்கு ஊடாக செய்யுங்க. இது அறிவுறுத்தலுக்காக எல்லா வீடியோலையும் சொல்கிறது தான். இந்த வீடியோலையும் இந்த விஷயத்தை வலியுறுத்தி சொல்லி கிடக்கு. இந்த வீடியோ சம்மந்தப்பட்ட முழுமையான தகவலை தந்துட்டேன். இந்த வீடியோ பதிவை நான் இத்தோட நிறைவு செய்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.